நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாழினி ஆண்டி சிண்ட்ரலா மாதிரி இருக்க. தேங்க்யூ. வாய்ஸ் கொஞ்சம் கட்டியிருக்கா ராஜா? நிறையவே கட்டியிருக்கு. தெரிஞ்சதுமா, பாட்டு பாடுற சமயத்தில் உன்னோடைய ஒரு கம்ஃபர்ட் லெவலில் நீ இல்லை அப்படின்றது தெரிஞ்சுது. வாய்ஸை பார்த்துக்கோ. ஓகே, டேக் சம் ரெஸ்ட். நல்ல பாடு. தேங்க்யூ ஆண்டி. யாழினி ஆண்டி ஸ்ருத்தியை கொஞ்சம் இறக்கிருக்கலாமே கண்ணா? நிறையவே இறக்கிட்டேன் ஆண்டி. ரிஹர்சலில் வேறு ஸ்ருதியில் பாடினேன், திருப்பியும் இங்கே வந்து திருப்பியும் குறைச்சேன். அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா டாப் நோட்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் தெரிஞ்சுது. ஆனால் நித்யாமா சொன்ன மாதிரி உங்களோட ரெண்டிஷனில் சம் பார்ட்ஸ் were very very beautiful. தேங்க்யூ. ஸோ அந்த பியூட்டியை வந்து நேச்சுரலி பிகினிங் ஆஃப் த சாங் டு தி எண்ட் ஆஃப் த சாங் இருந்தானா டாப் 5ல் உங்களோட பொசிஷன். நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியும். வாய்ஸை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கோ யாழினி. வாய்ஸோட ரொம்ப கஷ்டத்தோட பாடின்னு இருக்கேன்னு புரியறது கண்ணா. வாய்ஸை ஜாகிரதையாக பார்த்துக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. யாழினி ரொம்ப நல்லா பாடினீங்க. வாய்ஸ் கட்டினாலும் நீங்கள் நல்லா பாடுறதுன்னு தெரியறது எங்களுக்கு. அந்த ஹை பிச் பாடும்போது அந்த பிரெத் கிடைக்கல, அந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால தான் பிரெத் கிடைக்கல உங்களுக்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கும்போது அவ்வளோ, இந்த மாதிரி வாய்ஸ் கட்டி இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. வாய்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. யாழினி பியூட்டிஃபுல் மெலடி. பில்லா 2 படத்துல இருந்து வெளிவந்த ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து இந்த மேடையில பாடியிருக்கீங்க. ரஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டிங்களா? இன்னைக்கு என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? வின் பண்ணுவீங்க அப்படின்னு தோணுதா? பார்க்கலாம். ரைட், பார்க்கணும்னா நீங்க சந்தோஷமா அவங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ.